எஜன் இங்கிலீஷ் சிலபஸில் உள்ள ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக வந்து இந்த டிவோர்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து இந்த டிவோர்ஸிங்கிற ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டோரியை வாசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த ஒரு ஆர்டர் படி நான் போடுறேன். எப்படின்னா இப்போ எக்ஸாமில் வந்து மெயின் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த டிவோர்ஸிங்கிற ஷார்ட் ஸ்டோரியில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா லெபியாவினுடைய டெய்லி ரூட்டீன் என்னங்கிற மாதிரி கேட்கலாம். அப்புறம் வந்து என்னென்னா லெபியாவோட வெட்டிங்ஸ், அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டுகானாவுடைய கல்ச்சர்ஸ், அப்புறம் வந்து மேரேஜ் ப்ரப்போசல்ஸ், அப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் வந்தது, சண்டை வந்தது, அப்புறம் எப்படி அவள் வந்து டிவோர்ஸ் ஆகினாங்கிற வரைக்கும் மொத்தமாகவே வந்து நம்ம பார்த்துடலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம தீமையும் பார்க்கலாம். இதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேருந்து வந்து நான் இதை போட்டிருப்பேன், தமிழ்லையும் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். த டிவோர்ஸி இஸ் எ ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை கென்செரோ வைவா. அப்போ டிவோர்ஸிங்கிறது கென்செரோ வைவாவால் எழுதப்பட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இருக்குது. that criticizes male dominated traditions in Nigerian society. இது வந்து ஒரு ஆணாதிக்கமுடைய ஒரு ட்ரெடிஷனாக அந்த நைஜீரியன் சொசைட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஸ்டோரி அது இருக்குது. தி ஸ்டோரி இஸ் அபவுட் எ கேர்ள் நேம் லெபியா ஃப்ரம் டுகானா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து டுகானாவில் உள்ள லெபியாங்கிற ஒரு கேர்ளை பற்றின ஸ்டோரியாக இது இருக்குது. ஹூ ஹேஸ் நவ் காட்டன் எ டிவோர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஹோம். இவன் யாருன்னா இப்பொழுது வந்து டிவோர்ஸ் பெற்று வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பெண்ணை பற்றின ஒரு ஸ்டோரியாக இது இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். மெயின் கேரக்டர்ஸை பற்றி பார்க்கும்போது முதல்ல வந்து லெபியாவை எடுத்துக்கும். லெபியா பார்த்தோன்னா ஏ யங் பியூட்டிஃபுல் உமன் ஹூ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் குவயட். லெபியாங்கிறது யார்? ஒரு யங் கேர்ள், பியூட்டிஃபுல்லான ஒரு உமன், ஹூ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் குவயட். யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ, ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு பேர்சனாக இருப்பாங்க, அவங்க தான் இந்த லெபியா. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் அமைதியாகவும் இருக்கிற பேர்சனாக வந்து இந்த லெபியாவுடைய கேரக்டர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ஷீ ஃபாலோஸ் த ரூல்ஸ் ஆஃப் ஹர் வில்லேஜ். இவன் என்னென்னா அந்த டுகானாவுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு கேர்ளாக இருப்பாள். பட் சஃபர்ஸ் இன் எ மேரேஜ் வேர் ஷீ இஸ் ட்ரீட்டட் லைக் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இதனால் வந்து ரொம்பவே சஃபரிங்காக இருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் எப்படின்னா வேர் ஷீ இஸ் ட்ரீட்டட் லைக் ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி கருதப்படுற ஒரு ஊராக இந்த டுகானா இருக்குது. அங்கே தான் அந்த லெபியா இருக்கிறான். அப்புறம் பார்த்தோம்னா த மதரை பற்றி பார்க்கலாம். எ உமன் ஹூ ஃபாலோஸ் ட்ரெடிஷன். ஒரு ட்ரெடிஷனை, அந்த ஊரினுடைய பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுற ஒருத்தரை தான் அந்த அம்மா இருப்பாள். ஷி வியூஸ் ஹர் டாட்டர்ஸ் மேரேஜ் எஸ் எ வே டு கெயின் மணி. அப்புறம் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க என்னென்னா, இதை வந்து நான் வந்து இங்கிலீஷால் போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி எழுத முடியுமோ அது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணிக்கிற வெக்கேபுலரிலாம் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபையாக இருக்கும். ஹார்ட்வேர்ட் இல்லாமல் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ரொம்ப சிம்பிளிஃபையாக போட்டிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் வாசி தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான நோக்கம் அப்போ தான் வந்து ரீடிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம போகலாம். இந்த மதரை எடுத்தோம்னா உமன் ஹூ ஃபாலோஸ் ட்ரெடிஷன், ஷி வியூஸ் ஹர் டாட்டர்ஸ் மேரேஜ் எஸ் எ வே டு கெயின் மணி. ஸோ இவரோட கேரக்டர் என்னென்னா இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு கேர்ளாக இருக்கிறா, ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு லேடியாக இருக்கிறா. ஷி வியூஸ் ஹர் டாட்டர்ஸ் மேரேஜ் எஸ் எ வே டு கெயின் மணி. கெயின்னா என்ன? பெறுது. அப்போ எ வே டு கெயின் மணி, ஒரு பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக அவருடைய டாட்டருடைய திருமணத்தை அவள் வந்து பார்க்குறான். ஃபார் லேன் அண்ட் கிளாத்ஸ், பட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ப்ரொடக்டிவ் ஆஃப் ஹர் டாட்டர்ஸ் ஆனர். ஆனால் இவன் என்னதான் இருந்தாலும் வந்து அவளுடைய மகளை வந்து என்ன பண்ணுறான்னா ரொம்ப வந்து செக்யூராக வந்து ப்ரொடக்டிவாக வளர்க்குறான், ப்ரொடக்ஷன் கொடுத்து வளர்க்குறா. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய மானத்தை காக்குறான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மானத்தை காக்குறாங்கிறத வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து திருமணம் மூலமாக எப்படி வந்து பணத்தை எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ திருமணம் பண்ணி கொடுக்கும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருன்னா நன்கொடையாக வந்து அதாவது வந்து திருமண நட்கொடை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. யாருக்கு? பெண்ணுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு வேயாக பார்க்குறான். திருமணம் வந்து பணம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகவும் இவள் பார்க்குறான். அடுத்தது வந்து பார்த்தாங்கன்னா அந்த
ஹஸ்பண்டை பொறுத்தவரையில் டிரைவர் வித் எ ஸ்டெடி ஜாப். அவர் வந்து ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு. அ ஸ்டெடி ஜாப், அது ஒரு நிலையான ஜாபாக இருக்குது. ஹீ இஸ் ப்ராக்டிக்கலி இன் அன்கைண்ட். அவர் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையை வாழ்பவர் மட்டும் இல்லாமல் ஒரு அன்கைண்ட் பர்சனாக இருக்கிறார். ஹீ ஒன்லி வேல்யூஸ் லெபியா ஃபார் ஹர் ஏபிலிட்டி டு ஹேவ் சில்ட்ரன். அவர் லெபியாவை எப்படி பார்க்குறாருன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டுங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ வென் ஷீ டசன்ட், அவளால் அது பெற்றுக்க முடியாதுன்னு தெரிஞ்சப்புறம் ரிட்டர்ன்ஸ் ஹேர் லைக் எ ப்ரோக்கன் ஆப்ஜெக்ட். அவளை வந்து எப்படின்னா ஒரு உடைஞ்ச டேமேஜ் ஆகின ஒரு பொருளை எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்களோ அது மாதிரி அவளை ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ இப்படியான ஒரு கேரக்டருடைய ஒரு ஹஸ்பண்டாக இவர் இருக்கிறார். ஸோ மெயின் கேரக்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து லெபியாஸ் டெய்லி ரொட்டீன் தான் வருது. நம்ம வந்து இந்த ஸ்டோரியை கிராஜுவலாக கொண்டுட்டு போகலாம். இப்போ வந்து லெபியாஸ் டெய்லி ரொட்டீன். எவ்ரி மார்னிங் லெபியா வேக்ஸ் அப் வெரி ஏர்லி. ஒவ்வொரு நாளும் காலையில் லெபியா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவாங்க. ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் உமன் ஹூ கேரிஸ் எ ஹெவி. ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் உமன், அவள் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண். ஹூ கேரிஸ் எ ஹெவி கிளே போட். அவள் என்ன பண்ணுவான்னா ரொம்ப பாரமான கிளே போட், மண் பானை ஒன் ஹர் ஹெட், அவள் தலையில் வச்சுக்கிட்டு டு கெட் வாட்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரீம், ஓடையில் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து போவாள். ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேஸ் குவைட். ஸோ நீங்கள் இதில் வந்து கவனிக்க வேண்டியது வந்து நீங்கள் எழுதும்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லேயே எழுதலாம். எப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தெரியும் தானே நமக்கு. ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டே குவைட், அவள் வந்து இப்படி போவா, அந்த மாதிரி பண்ணுவா, அங்கிற மாதிரி வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லேயே வந்து நம்ம வந்து சமரியோ ஸ்டோரியோ சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு எழுதும்போது கண்டினியூஸ் வருமா இல்லை பார்ட்டிசிபேட் வருமா, ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப குழப்பம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரி தானே சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்லேயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவா, மட்பானங்கள் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக போவாங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஷீ வாக்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேஸ் குவைட். அவள் வந்து ரொம்ப வேகமாக நடக்கிறவ. அண்ட் குவைட், ரொம்ப வந்து அமைதியாகவும் இருப்பாள். ரேர்லி டாக்கிங் டு எனியன், மற்றவங்க கூட வந்து ரொம்பவே வந்து பேசுகிறது வந்து ரொம்ப குறைவு. ரேர்லி டாக்கிங், ரொம்ப அரிதாக தான் பேசுவோம், அவ்வளவுக்குன்னு வந்து பேச மாட்டோம். வென் ஷீ கெட்ஸ் ஹோம், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க ரேர்லி டாக்கிங் டு எனியன் வென் தே கிரேட்டிங். மற்றவங்க வந்து ரொம்ப வந்து விஷ் பண்ணால் கூட வந்து ரொம்ப ரேர்லியாக தான் வந்து டாக் பண்ணுவாள். வென் ஷீ கெட்ஸ் ஹோம், வீட்டுக்கு போன உடனே she carefully puts the water to away to start her chores. she carefully puts the water, அவள் வீட்டை போனது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மட்பானம் இல்லையா, ஸோ கவனமாக எடுத்து வச்சுக்கிட்டு டு ஸ்டார்ட் ஹர் சார்ஸுங்கிறது வந்து அவள் வந்து மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாள். ஸோ இப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவள் டெய்லி ரொட்டீன் இருக்குது. அடுத்து வந்து நாம் வந்து த ரிட்டர்ன் அண்ட் மதர்ஸ் ஹவுஸ். இப்போ வந்து டிவோர்ஸ் ஆகி மதர்ஸ் வீட்டில் தானே இருக்கிறா. ஸோ அதை பற்றினது. ஆஃப்டர் 3 நைட்மேர். நைட்மேர்னா என்ன? நைட்மேருங்கிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு நிலைமை. ஆஃப்டர் 3 நைட்மேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாள் ரொம்பவே மோசமான இது இரவாக இந்த நாள் வந்து கழிஞ்சுதுங்கிற மாதிரி. ஸோ ஆஃப்டர் 3 நைட்மேர் இயர்ஸ் எவே, 3 வருஷம் கழிஞ்சி, அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உள்ள அந்த இரவு கழிந்து லெபியா ரிட்டர்ன்ஸ் டு ஹர் மதர்ஸ் ஸ்மால் ஹட். லெபியா என்ன பண்ணுறா, அவருடைய அம்மா வீட்டுக்கு வந்து போகிறா. த ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் மட் அண்ட் கிராஸ். இப்போ ஹவுஸை பற்றி சொல்கிறாங்க. ஹவுஸ் எப்படி இருக்கும்? மேட் ஆஃப் மட் அண்ட் கிராஸ், மண்ணால் செய்யப்பட்ட வீடு. அது வந்து வைக்கோலால் வந்து அந்த கூரை இருக்கும். இட் ஹேஸ் 2 ரூம்ஸ், அது வந்து 2 ரூம்ஸ் இருக்கும். லார்ஜ் லிவிங் ஏரியா வித் எ ஃபயர் பிளேஸ், அந்த பெரிய ரூம் வந்து எப்படி இருக்குன்னா அடுப்பு வைக்கிறதுக்காகவும், ஏடிய ஸ்மாலர் ரூம் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்லீப்பிங், அந்த சின்ன ரூம் வந்து அவங்க வந்து தானியங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் அடுத்து வந்து தூங்குறதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. கம்மிங் பேக் டு திஸ் சிம்பிள் ஹோம் பிரிங்ஸ் ஹர் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட். இப்போ வந்து 3 வருஷமாக ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்து திரும்பி வாரா. வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே கம் பேக் டு திஸ் சிம்பிள் ஹோம், இந்த சின்ன வீட்டுக்கு வந்த உடனே பிரிங்ஸ் ஹர் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட். அவள் வந்து எப்படி இருக்கான்னா ரொம்ப அமைதியாகவும் கம்ஃபர்ட்டாகவும் அவள் வந்து ஃபீல் பண்ணுறான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அவங்க பிறந்த வீடு மாதிரி ஹாப்பியான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸ் வந்து இருக்காது.
ஸோ அந்த மாதிரி இவள் வந்து பிரிங்ஸ் ஹர் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட். அவள் வந்து தாய் வீட்டுக்கு வந்த உடனே அவள் வந்து ரொம்ப பீஸாகவும் கம்ஃபர்ட்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுறான். மூணாவது பார்த்தோன்னா நம்ம த லே அவுட் அண்ட் த சேம்னஸ். இப்போ வீடு எப்படி இருக்குன்னா அவள் வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. ஸோ எந்த மாற்றமும் இல்லை, சேம்னஸ். த ஹவுஸ் ஹேஸ் எ ஃபென்ஸ்ட் பேக்யார்டு யூஸ்டு ஃபார் பேத்திங் அண்ட் ஸ்டோரிங் க்ராப்ஸ். அவள் வீடு எப்படி இருக்குன்னா பின்னுக்கு வந்து ஒரு சின்ன வேலி இருக்குது, பின் பக்கம் பேக்யார்ட், பின் பிளேஸ் வந்து வேலி அடைச்சிருக்குது. அது எதுக்குன்னா யூஸ்டு ஃபார் பாத்திங், குளிக்கிறதுக்காகவும், அண்ட் ஸ்டோரிங் க்ராப்ஸ், பயிர்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் அது இருக்குது. லெபியா நோட்டீசஸ் தட் நத்திங் ஹேஸ் சேஞ்ச்டு, எதுவுமே வந்து மாற இல்லைங்கிறத பார்க்குறா. சின்ஸ் எதுலேருந்து ஷி வாஸ் எ சைல்டு, அவள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே மாற இல்லை. ஈவன் தோ ஹர் மதர் லுக்ஸ் எ பிட் ஆல்டர் வித் சம் கிரே ஹேர், அவள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப கிரே ஹேர் வந்திருக்கு. ஸோ தலைமுடி நரைச்சிடுச்சு. ஸோ அப்போ கூட எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ வயசாகிட்டாங்க அவங்க அம்மாங்கிறது வந்து சிம்போலிசமாக நமக்கு விளங்குது. த ஹவுஸ் அண்ட் தேர் டெய்லி சார்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி த சேம், அதே வேலை தான், அதே வீடு தான், அதே டெய்லி ரொட்டீன் தான். தி சேம்னஸ் மேக்ஸ் ஹர் ஃபீல் லைக் ஷீ இஸ் பேக் வேர் ஷி பிலாங். ஸோ இந்த சேம்னஸ் வந்து அவளுக்கு என்ன ஃபீல் வர வைக்குதுன்னா அதே வீடு, அதே வேலை, அதே மக்கள். ஸோ அவளுக்கு வந்து அவளோட கம்ஃபர்ட் ஜோன்ஸ் வந்து மறுபடியும் இது அவளுடைய சொந்த இடங்கிறத அவளுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அடுத்து வந்து நம்ம மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் இன் டுகானாங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து டுகானாவில் மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன், திருமண எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கொஸ்டினாக வந்து கேட்கலாம், மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் இன் டுகானா என்னங்கிற மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிறேன், அவங்க எது கேட்டாலும் வந்து பர்டிகுலர் அதையே வச்சு நம்ம யோசிச்சுட்டு இருக்காமல் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்டு அந்த சமரி மாதிரி, அந்த ஸ்டோரியில் உள்ள சமரியோ ஒரு பொயமில் உள்ள சமரியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எழுதிட்டு அவங்க என்ன கேட்க வர்றாங்களோ அதோட நம்ம வந்து அதை கூட ஜாயின் பண்ணி விட்டோம்னா, தீமையும் டெக்னிக்ஸையும் கொடுத்தோம்னா நம்ம வந்து நல்ல ஸ்கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் இன் டுகானாவை பற்றி பார்த்துருவோம். இன் ஹர் வில்லேஜ், அவளுடைய வில்லேஜில் த மெயின் கோல் ஃபார் எ கேர்ள், ஒரு கேர்ளுடைய மெயின் எம்பிஷன் என்னென்னா இஸ் டு கெட் மேரிட், திருமணம் பண்ணுறது தான் மெயின் கோலாக இருக்குது. திருமணம் பண்ணுறதும் பிள்ளைகளை பெற்றுவிக்கிறதும் தான் அவங்களுடைய மெயின் கோலாக இருக்குது. மதர்ஸ் பிலீவ்ஸ் எ ஹஸ்பண்ட் அஸ் எ கேர்ள், மதர்ஸ் அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிலீவ் நம்புகிறாங்க, எ ஹஸ்பண்ட் அஸ் எ கேர்ள் எ ஃபேவர் பை மேரியிங் ஹர், ஒரு ஆண் அவன் பெண்ணை வந்து திருமணம் பண்ணாலே அது வந்து காதலுங்கிற மாதிரியும் அது வந்து அன்புங்கிற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. மேரேஜ் இஸ் சீன் எஸ் எ வே ஃபார் எ ஃபேமிலி டு கெட் மணி. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து மேரேஜ் வந்து பணம் ஈட்டக்கூடிய ஒரு வேயாக இருக்குது, வழிமுறையாக இருக்குது, ஒரு பாதையாக இருக்குது. எப்படின்னா ரிச் பீப்புளுக்கு வந்து தன்னுடைய பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து திருமண நட்கொடையப்படுவாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸை வாங்கி கொள்ளலாம்ங்கிற மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது. ஸோ இதே மாதிரி லெபியாஸ் மதர் ஹோப்ட் எ ரிச் மேன், லெபியாஸ்லேயே அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்புகிறாங்க ஒரு ரிச் பர்சனை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, would marry her daughter so she could buy land, அதனால் அவங்க ஒரு லேண்டவும் நியூ க்ளாத்ஸையும் வாங்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதான் வந்து டுகானாவுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, டுகானாங்கிற பிளேஸுடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. அடுத்து வந்து நம்ம வந்து மேரேஜ் ப்ரொப்போசலை பற்றி பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து லெபியாவுக்கு வந்து எப்படி மேரேஜ் ப்ரொப்போசல் ஆகுதுன்னா, பிகாஸ் லெபியா இஸ் பியூட்டிஃபுல், அவள் வந்து ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கிறதுனால a young driver asked to marry her, ஒரு டிரைவர் வந்து என்ன பண்ணுறான்னா கேட்குறாரு அவங்கள வந்து கட்டிக்கிறதுக்கு. ஸோ he has a good job, அவர் வந்து ஒரு நல்ல ஜாப்பாக இருக்கிறாரு, ஸ்டெடி ஜாப்பாக இருக்கிறாரு, நிரந்தர வேலை. ஸோ he is considered a great choice. ஸோ அவங்க நினைக்கிறாங்க இவன் வந்து லெபியாவுக்கு வந்து பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. நம்பி the marriage is arranged quickly by the parents and an uncle, அவருடைய அங்கிளாலையும் பேரண்ட்ஸாலையும் வந்து ரொம்பவே குயிக்காக வந்து அந்த மேரேஜ் வந்து நடத்தப்படுது. லெபியா அண்ட் த யங் மேன் barely speak to each other before the wedding is decided. அந்த வெட்டிங் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் சரி அப்புறமும் சரி ரொம்பவே வந்து அவங்க பேசிக்கிறதுலாம் இல்லை. ஸோ வெட்டிங் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இவங்க யாருலாம் தெரியாது. ஸோ பேசினதும் இல்லை, இவங்க வந்து கட்டி வச்சுட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து அன்றைய காலம் இருந்தது. அடுத்தது பார்த்தோன்னா ஆறாவது வந்து நாம் த செரமோனி இன் நியூ லைஃப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ லெபியாவுடைய நியூ லைஃப். த வெட்டிங் இஸ் வெரி சிம்பிள். வெட்டிங் எப்படி நடந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாகவே நடந்தது. லெபியா சிப் சம் ஜின் ஃப்ரம் எ கப் அண்ட் ஹேண்ட்ஸ் இட் டு த மேன்.
லெபியா என்ன பண்ணுறான்னா சிப் சம் ஜின்னுங்கிறது என்ன, மதுபானத்தை வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா ஃப்ரம் எ கப் அண்ட் ஹேண்ட்ஸ் இட் டு த மேன் என்ன பண்ணுறா ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான்னா டு ஷோ சி அக்செப்டஸ் ஹிம், இதனால் வந்து இவ வந்து எனக்கு உங்களை கட்டிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஓகேவாங்கிற மாதிரி அவள் தனக்கு பிடிச்சிக்கிறத அக்செப்ட் பண்ணுறது தான் அது மதுவை குடிக்கிறது. ஸோ மதுவை குடிச்சிட்டு வந்து கொடுக்குறா இல்லையா. ஸோ இப்போ வந்து டு ஷோ சி அக்செப்ட்ஸ் ஹிம். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணணும், இப்போ இவர் அக்செப்ட் பண்ணுறத மாதிரி இவர் என்ன பண்ணணும்னா அந்த பெண்ணுக்கு வந்து பணம் கொடுக்கணும், பேசிய பிரைட் ப்ரைஸ் கொடுக்கணும். ஸோ ஹீ பேசிய பிரைட் ப்ரைஸ் ஆஃப் 200 naira. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 200 nairaவை கொடுத்துட்டு எ காட் அண்ட் எ சிக்கன், 200 naira எ காட் அண்ட் எ சிக்கன், ஒரு ஆடு அண்ட் எ சிக்கன், ஒரு கோழி, இவ்வளோத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ லெபியா மூவ்ஸ் எவே அண்ட் பிகம்ஸ் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இப்போ இவங்களுக்கு வந்து கட்டி கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, லெபியா வந்து ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆகிறா, அவங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆகிறா. ஸோ வேக்கிங் ஹார்ட் எவ்ரிடே, ரொம்ப நாளாக ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்பவே ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க, சமைப்பாங்க, க்ளீன் அண்ட் சேவ் ஹர் ஹஸ்பண்டுக்கு வந்து சேவ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, வீட்டை குக் பண்ணுறது. ஸோ இது அவங்களோட வந்து ஒர்க்காக இருந்தது. ஸோ இதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னா த கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் ரிட்டர்ன். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 2 வருஷமாக இவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த பிளேஸை பொறுத்தவரையில் வந்து குழந்தை பெறுவது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மாத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த ஊரில் இருக்குது. ஸோ ஆனால் லெபியாவுக்கு வந்து 2 years ஆகியும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. பட் த கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் ரிட்டர்னுங்கிற பாட்டில் நம்ம பார்க்கலாம், த மேரேஜ் ஃபெயில்ஸ். அந்த மேரேஜ் என்ன பண்ணிச்சது, ஃபெயில் ஆகிட்டது. ஏன்னா பிகாஸ் லெபியா டஸ் நாட் ஹேவ் எ பேபி. லெபியாவுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை. ஆஃப்டர் 2 years ஆகியும் ஒரு குழந்தை இல்லை. ஸோ இந்த கல்ச்சர், அவங்களுடைய கல்ச்சரில் த விமன் இஸ் ஆல்வேஸ் பிளேம்டு இஃப் தேர் ஆர் நோ சில்ட்ரன். குழந்தை இல்லாட்டி எப்போவுமே வந்து பெண்கள் மேலே தான் பழி வரும். ஆண்கள் மேலே தப்பு இருந்தாலும் தட் மீன் இப்போ குழந்தை பெற்றுவிக்க முடியாது, ஆண்கள் குழந்தை பெற்றுவிக்க முடியாமல் இருந்தால் கூட பெண்கள் மேலே தான் தப்புங்கிற மாதிரி பழி சொல்லுவாங்க. ஸோ த விமன் இஸ் ஆல்வேஸ் பிளேம்டு இஃப் தேர் ஆர் நோ சில்ட்ரன் வித்தவுட் ஆஸ்கிங் ஹர். அவளை கேட்காமல என்ன பண்ணுறாங்கன்னா த ஹஸ்பண்ட் டிரைவ்ஸ் ஹர் பேக் டு ஹர் மதர். அவங்க அம்மாட்டை கொண்டு விடுறாங்க, பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிட்டு கொண்டு போய் அவங்க அம்மாட்டை விட்டுட்டு அண்ட் டிமாண்ட்ஸ் இஸ் மணி பேக். என்னுடைய பணத்தை நீங்கள் மறுபடியும் தாங்க, என்ன பணம், 200 naira தாங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க, இது மான பிரச்சனை இல்லையா. ஸோ டு சேவ் ஹர் டாட்டர்ஸ் ஹானர். நான் ஸ்டார்ட்டில் சொன்னேன் அம்மாவை பற்றி சொல்லும்போது, அம்மாவோட கேரக்டர் பற்றி சொல்லும்போது அவங்க அம்மா வந்து என்னென்னா ரொம்ப வந்து செக்யூராகவும் ப்ரொடெக்டாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டாட்டருடைய மானத்தையும் வந்து காப்பாற்றுறவங்களாம் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. ஸோ டு சேவ் ஹர் டாட்டர்ஸ் ஹானர், அந்த பெண்ணுடைய வந்து மானத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா த மதர் சேல்ஸ் ஹர் திங்ஸ் டு பே ஹிம் பேக். இவங்க என்ன பண்ணுறாங்க, மதர் அவங்க லேண்டை விற்று என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இப்போது லெபியா இஸ் நவ் எ டிவோர்ஸி. இப்போ லெபியாங்கிறது வந்து யார், ஒரு விவாகரத்து பெற்ற பெண். பட் ஆனால் விவாகரத்து பெற்ற பெண் ஒரு சோகமான முடிவு இல்லையா. இருந்தாலும் லெபியாவை பொறுத்தவரையில் பட் ஷீ இஸ் ஹாப்பி. இவ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். ஏன், டு ரிட்டர்ன் டு ஹர் சிம்பிள் லைஃப் அட் ஹோம். அவளுக்கு வந்து அவளுடைய வீடு, அவளுடைய மக்கள், அவளுடைய அந்த டெய்லி ரொட்டீன், அவளுடைய அமைதி. ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து அவளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ வந்து 2 வருஷம் கொடுமையான சூழ்நிலையாக இருந்தது. இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறா, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. என்னதான் இருந்தாலும் சொந்த வீடு பிறந்த வீடு மாதிரி வராதுங்கிறத வந்து நிரூபிக்கிறாங்கிற மாதிரி இது வருது. ஸோ இவ்வளவு தான் வந்து நம்ம டிவோர்ஸிங்கிற ஸ்டோரியாக இது இருக்குது. ஸோ ஸ்டோரி நீங்கள் வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு தந்துருக்கிறேன். கமெண்ட் செக்ஷன் நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, தமிழ்லையும் நான் போட்டிருக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து மெயின் தீம் பற்றி பார்த்துடலாம். ஸோ மெயின் தீம் என்னவா இருக்குது, ஸோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமனுடைய ஒரு ஸ்டேட்டஸை வந்து மெயின் தீமாக இருக்குது. என்னென்னா த ஸ்டோரி ஷோஸ் ஹவ் உமன் ஆர் ட்ரீட்டட் எஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் பி bought and sold. ஒரு பெண் வந்து வாங்குற மாதிரி விற்கிறதுக்கு மாதிரியான ஒரு பொருள் மாதிரி, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி விமன் வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்கங்கிறது ஒரு தீமாக இருக்குது. ஸோ த ப்ரெஷர் ஆஃப் மதர்ஹுட். அடுத்து வந்து அம்மாக்களின் ப்ரெஷர், வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா இவங்களை தான் கட்டிக்கணுங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு தீமாக இருக்குது. ஸோ இன் திஸ் கல்ச்சர் எ உமன் ஒன்லி ஜாப் இஸ் டு ஹேவ் சில்ட்ரன், எஸ்பெஷலி சன்ஸ். பொதுவாக வந்து பெண்கள் வந்து
குழந்தையை பெற்று வைக்கணும், அதுவும் ஆண் குழந்தையை தான் பெற்று வைக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் இருந்தது. இஃப் ஷி கேனாட், அவங்களால முடியாத போது சீஸ் பிளேம்ட் அண்ட் ரிஜெக்டட், அவங்க மேலே குத்தம் சுமத்திட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் திருமணம் பண்ணுவாங்க. யார், இந்த ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் திருமணம் பண்ணுவாங்க. அவங்க வசதியாக இருந்தா இவங்க வசதியாக இருக்கிறாங்கங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்களே ஒழிய இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க நல்லா பார்த்துக்குவாங்களா, ஆல்ரெடி திருமணம் பண்ணவங்களா, இவங்களுடைய ஏஜ் என்ன, நம்ம பொண்ணுக்கு இவங்களுடைய ஏஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இவங்க கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருந்த அந்த காலம் தான் இப்போ எவ்வளவுக்கு மாறிக்கு நம்ம பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷன்ஸ் ஃபியர்ஸ் இண்டிவிஜுவலில் பற்றி பார்க்கலாம். ஸோ லெபியா ஹேஸ் நோ வாய்ஸ் இன் ஹர் மேரேஜ் ஆர் ஹர் டிவோர்ஸ். இப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட இந்த லெபியா எதுவுமே பேச விடையில. ஸோ அவளுடைய முடிவை கேட்கல. டிவோர்ஸ் ஆனப்போ கூட அவளை பேச விடையில, அவளுடைய முடிவை கேட்க விடையில. ஸோ அவனுடைய வாய்ஸ் என்ன பண்ணப்படுது, அடக்கப்படுகிறது. த சேம்னஸ் ஆஃப் த வில்லேஜ் ஷோஸ் ஹவு ஹார்ட் இட் இஸ் ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச் ஃபார் உமன்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்து ரெசிலியன்ஸ் இருக்குது. ரெசிலியன்ஸ்னால் என்ன, மீண்டு வருதல். ஈவன் ஆஃப்டர் ஹர் மேரேஜ் ஃபெயில்ஸ், அவளுடைய மேரேஜ் ஃபெயில் ஆனால் கூட, இப்போ டிவோர்ஸ் ஆகி வீட்டில் இருந்தால் கூட லெபியா ரிட்டர்ன்ஸ் ஹோம் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவன் என்ன பண்ணால் வீட்டில் இருக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கிறான். தட் ஷோவிங் ஹர் இன்னர் ஸ்ட்ரென்த்ஸ், அது அவளுடைய ஒரு மன உறுதியை இதில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம தீமை பார்த்துக்கலாம்.